हरि ओम ओम ब्रह्मानंदं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे। பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார விந்தங்களை வணங்கி இன்றைக்கு பீஷ்மாஷ்டமி. பீஷ்மர் தனது சரீரத்தை உடுத்த நாள். கைசிகை ஏகாதசி அன்று வீழ்த்தப்பட்டார். கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஏகாதசி அன்று பீஷ்மர் வீழ்த்தப்பட்டார். அதற்கு பிறகு இந்த பீஷ்மாஷ்டமி தை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமியில் உத்தராயண புண்ணிய காலம். நேற்றுக்கு ரத சப்தமி. சூரியன் தனது திசையை மாற்றி செல்லக்கூடிய தன்மை நேற்றுக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட உத்தராயண புண்ணிய காலத்திற்காக காத்திருந்து இன்றைக்கு தனது சரீரத்தை விடுத்த நாள். மிகப்பெரிய தியாகி, ஞானி, இன்னும் என்னென்ன சொல்ல வேண்டுமோ அத்தனைக்கும் உரித்தாகிய பிதாமகர் பீஷ்மர். அவருக்கு வாரிசுகள் இல்லாதனால அவருக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஆண் பெண் இரு பாலாரும் ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அத்தனை பேரும் அவருக்கு கிரியை செய்யலாம் என்கின்ற ஒரு பெரிய வரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு. அது மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் அவருக்கு கிரியை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உத்தமாங்கதி கிடைக்கும் என்கின்ற ஒரு பேரும் பெற்றிருக்கக்கூடியவர் நமது பிதாமகர் பீஷ்மர். அதனால் சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனத்திற்குள்ள ஏதாவது ஒரு செடியில், குறிப்பாக துளசி செடியாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அதில் இடது கையில் குவளையை வைத்துக்கொண்டு வலது கையை இப்படி சாய்த்து பீஷ்மாய இதம் அர்க்கியம் நமம பீஷ்மாய இதம் அர்க்கியம் நமம பீஷ்மாய இதம் அர்க்கியம் நமம என்று 3 தடவை நீரை விட்டால் அவருக்கு நாம் காரியம் செய்ததாக ஆகிறது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை அனைவரும் அடைய வேண்டும். அதனால் தவறாமல்
அந்த அர்ச்சத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரபாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். அதிமதுரசாபகஸ்தாம் அபரிமிதாம் மோத பாணசௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குணசுந்தரி வந்தே. அபிநவ குலசுந்தரி வந்தே. அபிநவ குணசுந்தரி வந்தே. ஜெகதம்பிகே லோகமாதா ஈஸ்வரி. லப்த போகா லப்த சுகா 278 79. போகம் என்றால் சுக அனுபவம் என்று பார்த்தோம். சுக அனுபவம்னா என்ன என்றால் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் சுகம் என்பது. அந்த சுகத்திற்கு எப்பொழுதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வருகிறதோ, பல பல தடைகள், அத்தியாத்ம அதி பௌதிக அதி தெய்வீகங்களினால் வரக்கூடிய தடைகளினால் அந்த சுகம் தடைப்படுகிற போது ஏற்படுவதற்கு பேர் தான் துக்கம். எனவே துக்கம் என்பது வந்து போவது, ஆகமா பாயினோ. ஆனால் நித்தியஸ்வரூபம் சுகம். அப்படி லப்த போகா லப்த சுகா சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். லப்த ஹர்ஷாபி நரிதா ஹர்ஷாபி பூரிதாயை நமக. ஹர்ஷபூரிதாயை நமக. ஒரு பிரசன்னதா, வசீகரமான தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய சரீர அங்கங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடியது. அப்படின்னா கூடுதலாகவும் குறைச்சலாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையில் எது எப்படி தானே அந்தர சமக என்று பாணினி இலக்கணத்திலே பாணினி மிக அழகாக சொல்வார். எது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இருந்தால்தான் அது அழகு. அதுக்கு மீறி போனாலும் அதுக்கு அழகில்லை, அதற்கு குறைவாக போனாலும் அழகில்லை. அதுபோல அம்பாள் திருப்தி தரக்கூடிய அழகாக. ஹர்ஷம் என்றால் திருப்தி என்ற அர்த்தம். திருப்தியான நிலையில், திருப்தியால் ஏற்பட்ட அழகாக இருக்கக்கூடியவள். அதற்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார் சங்கராச்சாரியார். ஹர்ஷம் என்றால் பிரியமோத பிரமோத என்கின்ற எல்லா ஆனந்தங்களுக்கும் அடிப்படையாக இருந்து அத்தனையும் பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடம் எதுவோ அதுவாக அம்பாள் இருக்கிறார். அதாவது பிரியமோத பிரமோதம் என்கின்ற 3 நிலையான ஆனந்தத்தை 3 வகையாக பிரிக்கிறது வேதம். ஒன்று, ஒரு ஆசைப்பட்ட பொருளை பற்றி நினைக்கின்ற போது ஒரு ஆனந்தம், அந்த பொருள் கையில் கிடைத்த போது ஒரு ஆனந்தம், அதை இரண்டர கலக்கின்ற போது அல்லது ருசிக்கு சுவைக்கின்ற போது, அனுபவிக்கின்ற போது ஏற்படக்கூடிய ஆனந்தம். இந்த 3 ஆனந்தத்துக்கும் ஆனந்த ஸ்வரூபியாக அம்பாள் இருக்கிறார். ஆனால் உன்னுடைய மனோநிலையினாலே பல பல மாறுதல்கள் ஏற்படுகிறது. அப்படி அத்துணை ஆனந்தங்கள் பிரியமோத பிரமோதங்களின் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் என்று நேற்றுக்கு இதுவரைக்கும் பார்த்தோம். ஹ்ரீங்காரமூர்த்தி 281. ஹ்ரீங்காரமூர்த்தி
மூர்த்தி அப்படின்னா ஒரு வடிவை கொண்டவள். எப்படி வாக்கிய வாசக சம்பந்தேன ஹ்ரீங்காரமூர்த்தி என்று சங்கராச்சாரியர் சொல்றார். ஏதோ வாக்கோ வாக் ஆலம்பனம் விகாரோ நாமதேயம் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்துக்களின் வாக்கியப்படி ஹ்ரீங்காரம் என்கின்ற வார்த்தையை மூர்த்தமாக வடித்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டவள் ஹ்ரீங்கார விக்கிரக ஹ்ரீங்கார விக்கிரகோ யஸ்யா. ஹ்ரீங்காரம் என்கின்ற அந்த சப்தத்தை வடிவமைக்கப்பட்டதாக இருக்கக்கூடியவள் அம்பாள் என்று ததா. அப்படிப்பட்ட அம்பாள். எப்படிப்பட்ட அம்பாள்? ஹ்ரீங்காரம் என்கின்ற சப்தத்தை வடிவமாக ஆக்கினால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அம்பாள். வடிவமாக ஆக்கப்பட்டவள் அம்பாள். ஹ்ரீங்காரத்தையே வடித்தவள் அம்பாள். தைத்திரியம் சொல்கிறது, அகமன்னம் 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 அகமன்னாதோகமன்னாதக அகக்கு ஸ்லோககிருது அகக்கு ஸ்லோககிருது அகக்கு ஸ்லோககிருது என்று. அகமன்னம் 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 அகமன்னாதோகமன்னாதக. அகம் அன்னம் அன்னாதக. சாப்பிடுகின்றவனும் சாப்பிடப்படுகின்ற பொருளும் இரண்டும் ஒன்றாக ஆகிவிடுகிறது. அன்னமும் நானே அன்னாதா என்று சொல்லக்கூடிய அன்னத்தை அனுபவிப்பவனும் நானே என்று எப்படி சொல்லப்படுகிறதோ அதுபோல வாக்கிய வாசகம் ஆக இரண்டுமாக அம்பாள் இருக்கிறாள். அதனால மூர்த்தங்களை எல்லாம் தரக்கூடிய அமூர்த்த வடிவானவள் என்று நம்ம முன்னால் பார்த்தோம். வடிவத்தனையும் தந்த வடிவற்ற வன்பொருள் என்று சொல்லக்கூடியவளாக அம்பாள் விளங்குகிறாள் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட விக்கிரகமூர்த்தியாக ஹ்ரீங்காரத்தினுடைய வடிவமாக அம்பாள் இருக்கிறாள். ஹ்ரீங்கார சௌத சிருங்கபோதிகா. சௌதம் அப்படின்னா பெரிய மாளிகை. ஹ்ரீங்காரம் என்கின்ற பெரிய மாளிகையிலே அதன் சிகரத்திலே ஒரு உத்கட்டமான பாகத்திலே வசிக்கக்கூடிய கபோதிகா அப்படிங்கிற பெண் புறாவாக இருக்கிறாள் அம்பாள். அதனால் ஹ்ரீங்கார சௌத சிருங்க கபோதிகாயே நமக என்று ஒரு நாமாவளி வருகிறது. அதாவது நிருபாதிகமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரி, நிருபாதிகம்னா உபாதி இல்லாமல் வடிவமற்றவளாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரி சைத்தன்ய மூர்த்தமாக இருக்கக்கூடியவள் உபசாந்தத்திற்காக வெளிப்படக்கூடிய தன்மையில் இருக்கிறாள். உபசாந்தத்திற்காக மற்றவர்கள் உபாசிப்பதற்காக, மற்றவர்கள் ஆனந்தப்படுவதற்காக வெளிப்படுத்தக்கூடியவளாக இருக்கிறாள். அப்படி வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா, ஆனந்த அனுபவத்திற்கு காரணமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஹ்ரீங்காரத்தை மாளிகையாக கூறப்படுகிறது. ஹ்ரீங்காரம் என்கின்ற என்கின்ற அந்த ஹ்ரீங்காரத்தை ஒரு மாளிகையாக அமைக்கப்பட்டு ஒரு மாளிகையாக கற்பிக்கப்படுகிறது. அந்த மாளிகை எப்படி இருக்கிறதா? வெண்மையான சுவர்களோடு கூடியதாக இருக்கிறது. இப்போ ஹ்ரீங்காரத்தினுடைய ஒரு ஒரு வடிவமைப்பையும் மாளிகையையும் இரண்டும் எப்படி கம்பேர் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஹ்ரீங்காரம் என்பது ஹகார ரேஃபா இ. ஹ என்பதும் ரேஃபா என்றால் மேலே மேலே ஒரு கொக்கி போல இருக்கக்கூடியதும், அது இல்லாமல் இ. இந்த மூன்று அச்சரங்களினுடைய தொகுப்பு தான் ஹ்ரீங்காரம். அப்படி ஹ்ரீங்காரத்தினுடைய இந்த வடிவமைப்பில் சந்திரப்பிரபையுடன் கூடிய அந்த ஹகாரம், அந்த மேலே ஒரு சுழிப்போ ஈக்கு ஒரு சுழி வருதுங்களா, அந்த அந்த தன்மையை மாளிகையினுடைய
உச்சியில் இருக்கக்கூடிய தன்மையாக கொண்டிருக்கிறது, பிரபாவாக கொண்டிருக்கக்கூடியது. அடுத்தது மாளிகையினுடைய அடிச்சுவர் வெண்மையாக இருக்கக்கூடியது, அது ரேஃபா. ரேஃபா என்பது ரகாரம். ரகாரம் அல்லது அந்த சுழி என்று சொல்லக்கூடியது அதற்கு சிவப்பு நிறமாக வடிவமைப்புள்ளதாகும். அதாவது மேலே ஒரு சந்திரபிரபா, அந்த சந்திரபிரபாவுக்கு கீழே வெண்மையான சுவர்கள், அந்த வெண்மையான சுவர்களுக்கு அடியில் சிவப்பான ஒரு செங்கலினுடைய சிவப்பை போன்ற ஒரு அடித்தளமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஈகாரத்துக்கு சிகாரம் என்று சொல்வது உவமையால் கூறப்பட்டிருக்கிறது. ஈகாரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வளைவை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சம்ஸ்கிருதத்தில் ஈ என்பது எப்படி இருக்குமோ அந்த மேல் இருக்கக்கூடியது பிரபாவளியாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எனவே சர்வ பிராப்தி பூத சர்வ அர்த்தஸ்வரூபம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தஸ்வரூபமாக அம்பாள் ஒவ்வொரு எழுத்திலும் வார்த்தையிலும் வியாபித்திருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு அர்த்தங்களிலும் சொரூபமாக, அர்த்தம் என்பது சொல்லின் ரூபமாக என்ற சொல்லும் அர்த்தமும் இரண்டுமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி சந்திரக்கலை என்று சொல்லக்கூடியது அதற்கு சிகரத்தில் வாக்கினுடைய பொருளும் அதனுடைய சிகரமாக திகழக்கூடியவள் அம்பாள் என்று ஒரு விசித்திரமான ஒரு உபாசனைக்காக ஒரு கற்பனையாக இந்த ஹ்ரீங்காரத்தை எடுத்து சொல்லப்படுகிறது. அதை ஹ்ரீம் என்கின்ற சம்ஸ்கிருத எழுத்தை போட்டு பார்த்தீர்கள் என்றால் மேலே ஒரு பிரபவ சந்திரன் போல ஒன்று இருக்கிறது. அதில் ஈ என்கின்ற எஸ் போன்ற வடிவம், அதற்குள்ள ஒரு ஏரோ மார்க் போல ஒரு அம்புக்குறி போல இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹ்ரீம். இதில் இந்த ஹ்ரீம் என்கின்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய சந்திர பிரபையில் ஒரு ஆண் புறாவும், இந்த ஹ்ரீம் என்கின்ற அந்த ஈக்கு வயிற்று பாகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண் புறாவும், இந்த பெண் புறாவானது அந்த சந்திரபிரபாவோடு கூடி இருக்கக்கூடிய அந்த ஆண் புறாவை பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பது போல, அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவை பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியது போல. எப்படி முண்டக உபநிஷத்தில் அந்த கிளியினுடைய தன்மையை பார்த்தோமோ, அங்கே அலைவாகின்ற தன்மை, நிலைத்திருக்கக்கூடிய தன்மை என்று இரண்டை பார்த்தோம். இங்கே ஆளுமையோடு கூடியதாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன், ஜீவன் ஆளுமைக்கு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரன், இரண்டையும் சேர்த்து சந்திக்கக்கூடிய இடமாக அந்த ஹ்ரீம் என்கின்ற அந்த எஸ் வடிவில் இருக்கக்கூடிய வயிற்று பாகத்தில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கானது இது அதை சென்று அடைகிறது என்கின்ற ஒரு கற்பனையை சங்கரருக்கு இதெல்லாம் அப்படியெல்லாம் தோணும். அவருக்கு எதை பார்த்தாலும், மண்ணை பார்த்தா, கல்லை பார்த்தா, சட்டியை பார்த்தா, எதை பார்த்தாலும் பரபிரம்மத்தினுடைய சொரூபமும் வேதாந்தத்தினுடைய விளக்கமாகவே தோன்றும். அப்படி ஹ்ரீம் என்கின்ற பீஜ மந்திரத்தில் ஒரு ஆரோபிக்கப்பட்ட நிலைப்பாட்டை சங்கரர் இங்கே எடுத்து சொல்கிறார். இப்படி ஹ்ரீங்காரம் சிந்திக்கப்படுகிறது, இப்படி உபாசிக்கப்படுகிறது. மேலே இருக்கும் அந்த பிறைச்சந்திரனை பார்த்து இந்த கீழே இருக்கக்கூடிய ஜீவனானது அதை அடைய வேண்டும் என்று பார்த்து கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை அடைவதற்கு மார்க்கம் ஈ என்கின்ற அதனுடைய வயிற்று பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க் சென்று அடைவது என்று சொல்வது போல என்று கற்பனை செய்கிறார். ஹ்ரீங்கார துக்தாப்தி சுதா, ஹ்ரீங்காரம் அப்படிங்கிறத இன்னொரு கற்பனை,
இங்கே முதல்ல வந்து ஒரு மாளிகை, அந்த மாளிகையில் ஒரு 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 கூடம், அந்த சந்திரப்பிரபையோடு கூடிய கூடம், அந்த கூடத்தில் மேலே ஈஸ்வரன், அந்த கூடம் சத்வரஜ தமஸ் என்கின்ற 3 நிலைப்பாடுகள் கொண்ட கூடம். அந்த கூடத்தில் ஒரு இடத்தில் இருந்து ஜீவன் ஈஸ்வரனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை என்று பார்த்தோம். அதே போல இன்னொரு கற்பனை உபமானமாக சொல்லப்படுகிறது. கிரீகாரம் திருப்பார்கடல் போன்று இருக்கிறதாம். அமிர்தக்கடலுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது கிரீகாரத்தை. எப்படின்னா, பால்கடல் வெண்மையான பால்கடல், அந்த வெண்மை வந்து அமிர்தத்துக்கு சரமாக, அமிர்த ஆசிரயமாக, அமிர்தத்தினுடைய ஆசிரியம். வெண்மை என்பது பால்கடலில் வியாபித்திருக்கக்கூடிய அந்த வெண்மையானது அமிர்தத்துக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியது, அதாவது ஆதாரமாக இருக்கக்கூடியது போல் கிரீகாரம் தனக்குள் அடங்கிய ஹகாரத்தின் வெண்மை. ஹகாரம் என்பது சத்துவகுணத்தினுடைய தன்மை. ஹகாரம் அடுத்தது சத்ஸ்வரூபமான ஆத்மாவை குறிக்கிறது. இந்த ஹகாரம் என்பது சத்ஸ்வரூபத்தினுடைய ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சத்ஸ்வரூபம், வெண்மையான சத்ஸ்வரூபமாக வியாபித்திருக்கக்கூடியது எப்படிப்பட்டது? அமிர்தமாய் நித்தியமாய் இருப்பதற்கு காரணமாக சத்ஸ்வரூபம் என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சத்ஸ்வரூபம் பால்கடலில் வியாபித்திருக்கின்ற அமிர்தம் போல இந்த சச்சித் ஸ்வரூபமானது அமிர்தமாக நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த பால்கடல் போல் வியாபித்திருப்பது போல் அந்த கிரீங்காரத்திலே வியாபித்திருக்கிறது. பால்கடலுக்குள் நுட்பமாய் மறைந்திருக்கக்கூடிய அமிர்தமானது மதனம் என்கின்ற அந்த கடைகளின் போது வெளிவருகிறது. அதுபோல கிரீங்கார உபாசனை செய்கின்ற போது கிரீங்காரத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த அம்பாளை, அந்த சச்சிதானந்த சொரூப அம்பாளை அனுசந்தானம் செய்கின்ற போது, அனுசந்தானம் அப்படின்னா என்ன? அனுசந்தானம் அடைகின்ற வழி என்ன? விசாரம், சிரவண மனன நிதித்தியாசனங்களினாலே சாதனை ரூப விசாரம் செய்கின்ற என்கின்ற மதனத்தினாலே அமிர்தஸ்வரூபிணியான அபேத ஸ்வரூப சத்தாகிய அம்பாளை அறிய முடியும் என்று சொல்றார். ஆத்மானம் அரணிம் கிருத்வா சரீரம் ரதமேவது மனப்பிரகிரகவான் பவதி அல்ல ஆத்மானம் உத்தராரணிம் பிரணவம் ச ஆத்மானம் அரணிம் கிருத்வா பிரணவம் ச உத்தராரணிம் ஞான நிர்மதனாபியாசா பாசம் தகுதி பண்டிதாக என்று கைவல்ய உபநிஷத்தில் ஜீவன் என்கின்றதை அடிக்கட்டையாகவும் பிரணவம் என்பதை மேல்கட்டையாகவும் வைத்து ஞான நிர்மதனாபியாசா சிரவண மனன நிதித்தியாசனம் என்கின்ற ஞான மதனம், ஞான கடைச்சலை செய்கின்ற போது பாசம் தகுதி பண்டிதாக, பாசங்கள் அத்தனையும் விலக்கி ஞானஸ்வரூபத்தை அறிய முடிகிறது என்று உபநிஷத்துக்கள் எப்படி ஒரு உபாசனாவாக கூறப்படுகிறதோ அதுபோல இங்கே கிரீங்கார மதனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அந்த கிரீங்காரத்தை பால்கடலாக, பால்கடலில் உள்வெளியற்று வியாபித்திருக்கக்கூடிய அம்பாள். அந்த அம்பாளை அறிய வேண்டும் என்றால் நாம் சாதனா ரூபமான மதனம், சிரவண மனன நிதித்தியாசனம் மற்றும் அதற்கு சாதனைகள் என்னென்ன? சாதன சதுர்த்தய சம்பன்னம் என்கின்ற மத்தினாலே கடைதல் என்கின்ற அந்த 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 நிதித்தியாசனத்தினாலே செய்கிற போது நமக்கு அம்பாளினுடைய நித்திய ஸ்வரூபிணியான அம்பாள் இந்த கிரீகாரத்திலே உன்னால் அறிய முடியும் என்று கிரீங்கார துக்த ஆப்தி சுதா என்று
இந்த மந்திரத்தின் மூலமாக ஒரு அருமையான கற்பனையை சொல்கிறார். அடுத்தது 284. ஹ்ரீங்கார கமலேந்திரா. கமலம் என்றால் தாமரை, ஹ்ரீங்காரம் தான் கமலமாக குறிப்பிடப்படுகிறது. ஹ்ரீங்காரமேவ கமலம். ஹ்ரீங்காரமான தாமரை பூவிலே வசிக்கக்கூடியவள் அம்பாள். அதாவது லட்சுமி கடாட்சமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் என்று கூறப்படுகிறது. ஹ்ரீங்காரமானது பல வண்ணங்களோடு கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய கமலமாக இருக்கிறது. அப்படி சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கலர் பிடிக்கிறதோ அப்படிப்பட்ட கலர்லாம் தாமரைப்பூ இருக்கிறதா. ஒன்று வெண்தாமரை, செந்தாமரை, அப்புறம் நீலோத்பலம் என்று பல பல தாமரைகளாக இருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். ஏன்னா சகல புருஷார்த்தங்களையும் ஒவ்வொரு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன விதமான தன்மையான தாமரை பிடிக்குமோ அப்படிப்பட்ட தாமரையாக அம்பாள் இருந்து கொண்டிருக்கிறாள். அதே போல ஏன் அப்படி அப்படின்னா காமதேனுவாக அனைத்தையும் கொடுப்பவளாக அம்பாள் இருந்து கொண்டிருக்கிறாள். பரம பிரீத்திக்கு விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால் அம்பாள் பிரீத்தியிலெல்லாம் பரம பிரீத்தியாக எல்லா இஷ்டப்பட்டதற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரீத்திக்கு விஷயமாக இருக்கிற பிரீத்திக்கு விஷயமாக எதை பார்த்து இஷ்டப்படுகிறோமோ அதுவெல்லாமாக அம்பாள் இருக்கிறார் என்று தாமரைக்கு உபமானமாக இங்கே கூறப்படுகிறது. பரதேவதையான லலிதாம்பிகை ஹ்ரீம் பீஜ வாட்சியார்த்தமாக இருக்கின்ற காரணத்தில் ஹ்ரீம் பீஜத்தினுடைய வாட்சியார்த்தமாக வாக்காலம்பனம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குக்கு லட்சியமாக இருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். எங்கே கமலத்திலே விளங்குகின்றார். அந்த அந்த ஹ்ரீங்காரம் என்கின்ற அந்த தாமரையில அம்பாள் விளங்கி லட்சியார்த்தத்தை கொடுக்கிறார். என முதல்ல வாட்சியார்த்தமாக கமலம் என்கின்ற வாக்கியத்துக்கு அர்த்தமாக இருக்கிறாள். அந்த வாட்சியார்த்தத்தை நீ ஆராய்ந்து பார்த்தால் லட்சியார்த்தமாக அம்பாள் எப்படி இந்த கமலம் என்பதையும் அந்த கமலத்தில் இருக்கக்கூடிய கலர்களையும் அந்த கலர்களினுடைய தாமரமாக அந்த கலர்களுக்கும் அந்த தாமரைக்கும் எது ஈஸ்னஸ் என்ற இருப்புத்தன்மையை கொண்டிருக்கிறதோ அதை ஆராய்ந்து பார்க்கிற போது லட்சியார்த்தமாக பார்க்கிறோம். அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா வாகத்தியாக லட்சணை, பாகத்தியாகம் என்கின்ற லட்சணையோடு கூடியதாக அம்பாள். பாகத்தியாகம்னா நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிலதை எடுத்துக்கொள்வது, சிலதை விட்டு விடுவது, அதற்கு பேர் தான் பாகத்தியாக லட்சணம் என்று சொல்கிறார். இதுபோல தாமரை என்பதையும் கலர் என்பதையும் மனம் என்பதையும் ஈர்ப்பு என்பதையும் இதையெல்லாம் விட்டுவிட்டு இருப்புத்தன்மையாக அம்பாள் தாமரை வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறாள் என்பதை வாட்சியார்த்த லட்சியார்த்தங்களினுடைய பாகத்தியாக லட்சணையினால் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகிய பிரம்ம வித்யாவாக அம்பாள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறாள். 285 ஹ்ரீங்கார மணி தீப அர்ச்சி. ஹ்ரீங்காரம் என்பது ஒரு மணிவிளக்கை போன்ற ஒரு உபமானத்தை இங்கே சொல்கிறார். மணிவிளக்கு என்பது ஏன் மணிவிளக்குனா மற்ற விளக்குகள் எல்லாம் தானாக பிரகாசிப்பதில்லை. ஆனால் மணி என்பது தானாக ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது. அதுபோல ஹ்ரீங்காரம் என்கின்ற மணிவிளக்கை போன்றவள் அம்பாள். ஸ்வயம் பிரகாச சைத்தன்யம் அதனுடைய பிரபாவிற்கு
பிரபாவமோடு கூடிய இரத்தினக்கல்லாக அம்பாள் இருக்கிறார். என ஜொலிக்கின்ற தன்மையோடு, அந்த ஜொலிப்பு எங்கிருந்து வந்தது? ஏதாவது வெளியில் நட்சத்திர சூரியோபாதி நச்சந்திர தாரகம் நேமாவி குதோ பாந்தி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்ப்பம் என்று தமேவ பாந்தம் அம்பாள் தான் சொப்பிரகாச சைத்தன்யமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மணி என்று இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் பொதுவாக விளக்குகள் என்று எடுத்தால், தீபம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கும். அந்த தீப ஒளிக்கு காற்று வந்ததுன்னா போயிடும், எண்ணெய் இல்லாவிட்டால் போயிடும், திரி இல்லாவிட்டால் போயிடும். ஆனால் மணி என்கின்ற அந்த பேடக மணி என்று சொல்லக்கூடிய சொப்பிரகாச தனக்குள்ளே அந்த பிரகாசத்தை தன் சொரூபமாக கொண்டிருக்கக்கூடியது மணி. அதனால் என்ன காற்று தேவையில்லை, எண்ணெய் இல்லை என்கின்ற தன்மை இல்லை, திரி இல்லை என்கின்ற தன்மை, அதாவது விஷயங்களினுடைய ஆதரவு இல்லாமல் தானாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சொப்பிரகாச சைத்தன்ய ஸ்வரூபம். ஆனால் மணி விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த அந்த மணியில் சுயம் பிரகாசமாக இருக்கின்ற காரணத்தினால் தங்கு தடையற்று எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் சுயம் பிரகாசமாக விளைந்து கொண்டிருக்கக்கூடிய மணியாக அம்பாள் இருக்கிறார். அதனால நித்திய பிரபா, எப்பொழுதும் ஒளி வீசிக் கொண்டிருக்கக்கூடிய பிரபாவாக, பிரபா என்றால் வெளிச்சம், வெளிச்சம் என்ற அர்த்தம். அப்படி எப்பொழுதும் ஒளிவிட்டு கொண்டிருக்கக்கூடியது. எனவேதான் கிரீங்காரத்துக்கு ஓமையாக கூறப்படுகிறது. கிரீங்காரம் என்னும் ரத்ன பிரபா உபாசிப்பவர்களுக்கு அஞ்ஞான இருளை ஒழித்து பரமப்பிரீத்தியான ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்க செய்கிறாள். அதாவது அந்த அந்த மணியானது கிரீங்கார மணி தீப அச்சி என்று சொல்லக்கூடிய அந்த மணியானது தான் பிரகாசிப்பது மட்டுமல்ல, இருக்கின்ற இடத்தை சுற்றிலும் பிரகாசித்து அங்கிருக்கக்கூடிய இருளை போக்கி நமக்கு வெளிச்சத்தை நித்திய நிரஞ்சன நிர்விகார அமிர்தத்துவ என்று சொல்லக்கூடிய ஒளியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால் கிரீங்கார மணி தீபாட்சி என்று வர்ணிக்கப்படுகிறது. 286 கிரீங்கார தருச்சாரிகா. கிரீங்காரம் என்கின்ற பெரிய விருட்சம், அதில் சாருகா அப்படின்னா பெண் கிளி. ஒரு பெண் கிளி ஒரு மிகப்பெரிய விருட்சத்திலே, கிரீங்காரம் என்கின்ற விருட்சத்திலே பெண் கிளியாக அமர்ந்திருக்கிறாள் அம்பாள். அதே பெண்கிளி ஆண்கிளி ஏதோ ஒரு காரணத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விருட்சத்தை ஈர்ப்பதற்கு, விருட்சத்தை எங்கேயோ நின்று கொண்டிருக்கக்கூடிய விருட்சத்தை நாம் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக அந்த கிளி, பெண்கிளியானது அங்கே இருக்கிறது. அப்படி எங்கெங்கோ அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சதுர்வேத புருஷார்த்தங்களிலே மோட்ச புருஷார்த்தத்தை தவிர மற்ற புருஷார்த்தங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஒரு நிழலை தரக்கூடிய மிகப்பெரிய விருட்சம். அந்த விருட்சத்திலே சைத்தன்ய சுரூபத்தினுடைய தன்மையாக சாரிகா என்கின்ற கிளியாக அம்பாள் நம்மை ஈர்த்து கொண்டிருக்கிறாள். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. நீ எங்கெங்கெல்லாம் அலைவதும் எங்கெங்கெல்லாம் திரிவதும் எல்லாம் எதற்கு என்றால், உன்மேல் உனக்கு இருக்கக்கூடிய பிரியத்தின் காரணமாகத்தான் மற்றவற்றின் மேல் நீ பிரியம் வைத்திருக்கிறாய். அந்த பிரியமெல்லாம் உனக்கு நித்திய பிரியத்தை தந்துவிடும் என்கின்ற எண்ணத்தோடு போய்கொண்டிருக்கிறாய். அப்படி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஆத்ம பிரியம் என்று சொல்லக்கூடிய கிளி போல அம்பாள் அங்கே அந்த பெரிய விருட்சத்திலே நம்மை ஈர்க்கிறார். ஈர்ப்பது மட்டுமல்ல, அந்த விருட்சத்தில் நீ முயற்சி செய்து ஏறினால் அங்கே பழங்கள், புசிக்க கனிகள், காய் என்ற பல 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 சுவைக்கத்தக்க உனக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய பல பல நிலைகள் அந்த விருட்சத்தில் இருக்கிறது. அவைகளெல்லாம் உனக்கு காட்டுவதற்கு காரணமாக அம்பாள் இருக்கிறாள். அது மட்டுமல்ல, ஏறுபவர்களை விழாமல் காத்து கொண்டிருக்கிறாளாம்.
அது எப்படின்னு தெரியல எனக்கு. ஏறுபவரை விடாமல் மேலே இருக்கக்கூடிய கிளி காக்கிறது என்றால் சரிக்கு கீழே வராமல் மேலே மேலே போய்கொண்டிருப்பதற்கு ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவள். அப்படி காய் கனி போன்றவற்றை தந்து மகிழ்வித்து மேலும் மேலும் நம்மை உயர்த்தி கதிர்வத புருஷார்த்தங்களையும் அவரவர்கள் விருப்பப்படி கொடுத்து காப்பாற்றி மகிழ்விப்பவள் அம்பாள். அது மட்டுமல்ல, அல்டிமேட்லி அந்த கிளியை அடைந்தால் அதுதான் என மகா புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய புருஷார்த்தத்திற்கு நமக்கு வசீகரமாக ஒரு பெரிய வேதம் என்கின்ற விருட்சம், அந்த விருட்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிரீம் என்கின்ற கிளி அப்படி நம்ம எல்லாம் ஈர்த்து நமக்கு எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் கொடுத்து அல்டிமேட்லி தன்னையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். கிரீங்கார தரு சாரிகா. கிரீங்கார பேடகமணி. அடுத்தது 287. கிரீங்காரம் என்கின்ற பெட்டி, அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய ரத்ன மணியாக அம்பாள். கிரீங்காரம் என்கின்ற பெட்டியிலே ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அந்த மணி, அந்த மணியை எடுப்பதற்கு நமக்கு பக்குவம் வேண்டும். ஏன்னா அந்த பெட்டிக்குள்ளே மணி இருக்கிறது என்று முதல்ல தெரியணும். அந்த பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரகசிய மணியை எடுப்பதற்கு பல உபாயங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போ அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய மணி, உள்ளே மணி இருக்கிறது என்று எப்படி முதல்ல தெரியணுமே. அது பெட்டிக்குள் இருக்கிறது நமக்கு தெரியாது. எப்படி என்ன பராஞ்சிகாணி பதில சுயம்பு பரான் பச்சதி ந அந்தராத்மா என்று வேதங்கள் உபனிஷத்துக்கள் கூறுவது போல, பகவான் எனக்கு வெளிமுகமாகவே அனைத்து இந்திரியங்களையும் கொடுத்து வெளிமுகமாகவே போய்கொண்டிருக்கக்கூடிய எனக்குள் இருக்கக்கூடிய அந்த பேடக மணி என்று சொல்லக்கூடிய அந்த மணியை இருக்கிறது என்று தெரிவதற்கே முடியாது. அதற்கே முதல்ல பக்குவப்பட வேண்டும் என்று சொல்றார். அப்படி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மணி அறிவதற்கு நமக்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி சொப்பிரகாச சைத்தன்யமாக உள்ளும் புறமும் வீசிக்கொண்டிருந்தாலும் நாம் அறிவதில்லை. அதனால்தான் ராஜ ரகசியம், ராஜவித்யா, ராஜகுக்கியம் என்று பகவான் கீதையில் சொல்றார். உனக்கு தெரியும், ஆனால் தெரியவில்லை. பெட்டிக்குள் மணி இருக்கிறதுனால்தான் இந்த ஒளி. ஆனால் இந்த ஒளி அந்த ஒளியிலிருந்து வருவது என்று நம்மால் அறிய நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் இந்த ஆத்மானுபவம் என்று எங்கேயோ போய் கண்ணை மூடி காது மூடி மேலே பார்த்து தலைகளாக நின்று மலை மேலே ஏறி குகையில் உட்கார்ந்து எல்லாம் வேண்டியதில்லைப்பா. ஒவ்வொரு அனுபவமும் ஆத்மானுபவம். ஆத்ம சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாடு இல்லாமல் உன்னுடைய சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு அனுபவமும் அனுபூதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த அந்த அனுபூதியினால்தான் ஒவ்வொரு அனுபவமும் ஏற்படுகிறது. எனவே சாமிஜி சொல்வார், ஆத்மானுபவம் என்று இன்னொரு அனுபவம் தேவையில்லை. எல்லா அனுபவமும் ஆத்மா அனுபவம் தான். ஆனால் அதை தெரிவதில்லை. அனைத்துமாக இருந்தாலும் நாம் அறிய முடிவதில்லை. எனவே அந்த அந்த வெளிமுகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்மை உள்முகமாக ஆக்கி அந்த பெட்டகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வமணியை விமர்சனம் செய்கின்ற அதுவும் அதுதான். அதேதான் உள்ளுக்குள் இருந்து கொண்டிருக்கக்கூடியது. அது அமைதியாக இருந்து கொண்டு தான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு அந்த அந்த சன்னதி மாத்திர அதனுடைய இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய பிரபாவை, அதனுடைய பிரகாசத்தை வியாபிக்க செய்து கொண்டு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். விமர்சனம்னா அத்துணை வெளிப்பாடோடு கூடியிருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அம்பாள் எப்படி இருக்கிறார்? பிராண நாடியாக அனைத்தையும் பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிராண நாடியாக இருந்து நம்முடைய அத்துணை அனுபவத்திற்கும் ஆதாரமாக
அனுபூதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அப்படிப்பட்டிருக்கக்கூடிய அம்பாளை தன்னிலிருந்து வேறுபட்டதாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த பெட்டகம் என்கின்ற மணிக்குள்ளே, பெட்டகம் என்கின்ற பெட்டிக்குள்ளே ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய மணி. அதான் யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன். யோ வேத நிகிதம் குஹாயா, யார் அறிய முற்படுகிறார்களோ அவர்களது ஹிருதய ஆகாசத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாள். அதுதான் ஸ்ரீங்கார ஸ்வரூபிணி என்று சொல்றோம். ஹ்ரீங்கார ஆதர்ச பிம்பிதா, பெரிய பெரிய மந்திரம். பெரிய மந்திரம்னா நீளமான மந்திரம் அல்ல, பெரிய ரகசிய மந்திரம். ஹ்ரீங்காரம் என்பது ஒரு கண்ணாடி போல. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யன் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிவோ பூதஞ்சதா நித்ரயா யத் சாட்சாத். அப்படி யத் சாட்சாத் கரணாத் என்று விஸ்வம் என்கின்ற ஒரு தர்ப்பணம், ஒரு கண்ணாடியில் தெரிகின்ற பிரதிபிம்பம் தான் இந்த பச்சன் ஆத்மனி மாயையா பகிரிவோ பூதன் யதா நித்ரயா என்று ஒரு கண்ணாடியிலே தெரிகின்ற நகரம். இந்த கண்ணாடியிலே தெரிகின்ற நகரம் எப்படிப்பட்டது என்றால் பிரதிபிம்பிதமாக தெரிவது. உண்மையிலே கண்ணாடியிலே பச்சன் ஆத்மனி மாயையா பகிரிவோர், ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபத்தை வெளியிலே இருப்பதாக பார்க்கப்படுகிறது. எப்படி என்றால் கண்ணாடியில் தெரிகின்ற உலகம் போல. என கண்ணாடியில் தெரிகின்ற உலகத்தை ஏன் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒப்பிடுகிறார் சங்கரர் என்றால், கண்ணாடி என்கிறது ஒரு தளம். அந்த தளத்திலே மாயா பிரதிபிம்பம் என்று சொல்லக்கூடிய அந்த ரசமானது பின்னாலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த சிறிய தளத்திலே மாயையினுடைய காரணத்தினாலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி, அந்த 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 கண்ணாடிக்குள்ளே இந்த உலகம் முழுவதும் பார்க்கணும். அது முடியுமா? சாத்தியமா? ஒரு டேபிள் அங்கே வைக்க முடியுமா? அல்லது ஒரு கையை வைக்க முடியுமா? காலை வைக்க முடியுமா? எதையும் செய்ய முடியாது. ஆனால் சிறிய இடத்துக்குள்ளே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. அதற்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளி தெரிகிறது. அதற்கும் இதற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தெரிகிறது. அத்தனையும் தெரிகிறது. ஆனால் அதற்கு காரணம் என்ன? நடக்க முடியாதவை. நைசர்கிகோயம் லோக விவகாரக என்று பிரம்மசூத்திரத்தில் பகவான் அழகாக சொல்கிறார். நடக்க முடியாதது, எப்படியும் சாத்தியப்படாத ஒன்று, ஆனால் சாத்தியமாக தோன்றுகிறது. எப்படி? கண்ணாடியிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோன்றுகிறது. அதில் இரண்டு பொருள்களுக்கு இடையில கேப் தெரிகிறது. நாம் போவது வருவது எல்லாம் தெரிகிறது. எப்படி அந்த தளத்திலே அது சாத்தியம்? அப்படிப்பட்ட ஆதர்ச பிம்பிதா கிரீங்காரம் என்கின்ற மாயையினுடைய தன்மையினாலே ஆதர்சம் போன்ற அந்த கண்ணாடியினுடைய தன்மையிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் தெரியக்கூடியதாக ஜெகத் முழுவதும் கண்ணாடியிலே பிரதிபலிக்கிறது போல, அதற்கு இடம் இல்லாவிட்டாலும் சிறிய கண்ணாடியிலே அத்துணையும் தெரிவது போல மாயை என்கின்ற அந்த அந்த தன்மையினாலே இந்த பிரபஞ்சத்தை காட்டிக்கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அப்போ இது ஒரு அர்த்தம். ஒன்று நடக்க முடியாதவைகளை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு கண்ணாடி என்கின்ற மாயை என்கின்ற பாதரசம் தோய்ந்த கண்ணாடியாக அம்பாள் இருக்கிறாள். பிரதிபிம்பித சைத்தன்ய ஸ்வரூபம் ஆக்கி இந்த பிரபஞ்சத்தை காட்டிக்கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். ஆனால் உண்மையிலே மாயையின் காரணமாகத்தான் இந்த பிரபஞ்சம் நமக்குள் தோற்றுவிட்டு கொண்டிருக்கிறது என்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்று, உன்னை நீ அறிவாயாகில்
உனக்கு ஒரு கேடுமில்லை, என்னை நீ அறிந்ததாலே உனக்கு இதை உரைத்தேன் ஐயா என்கிறார். அப்போ அவர் கேட்கிறார், தன்னைத்தான் அறியாத தரணியில் ஒருவர் உண்டோ என்று தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் காட்டி உபதேசிக்கிறார் என்று கைவல்ய நவநீதத்தில் மிக அழகாக சொல்றது. இப்போ அத்துணை வேதங்களும் உன்னை நீ அறிந்தால் உனக்கு ஒரு கேடுமில்லை, ஆத்ம தரிசனம், ஆத்மாவை அறிந்தால் அத்துணையும் தெரிந்துவிடும், அதுதான் ஞானம் என்கிறார். இப்போ என்னை நான் எப்படி அறிவது? முகத்தில் ஒரு கரி இருக்கிறது, நான் சொல்கிறேன் உங்கள் முகத்தில் கரி இருக்கிறது அன்று உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? முகத்தை பார்க்கிறோமா? முகத்தை பார்க்க முடியுமா? முகத்தை நம்மால் நம்முடைய முகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பிரதிபிம்பம் வேண்டும். பிரதிபிம்பிதமானது ஒன்று வேண்டும். எப்படி உடனே நான் என்ன பண்ணுறேன்? கண்ணாடி ஓடுறோம். நான் கேட்குறேன், உன் முகத்தில் கறி இருக்குதுன்னு சொன்ன, நீ ஏப்பா கண்ணாடி போய் பார்க்குறேன்னா? பிரதிபாசக சம்பந்தம் கண்ணாடியில் இருக்கிறது. என்னை எடுத்து காட்டக்கூடிய சக்தியானது அந்த கண்ணாடியில் இருக்கிறது. அதனால் அந்த கண்ணாடியை நான் போய் பார்த்தேன். ஏனென்றால் என்னால் என்னை பார்க்க முடியாது. சாமிஜி அழகா சொல்வார், கண்ணை கண்ணால் பார்க்க முடியாது. உன்னுடைய கண்ணால் பார்க்க முடியாது. அதனால் இல்லை சொல்லிட முடியுமா? ஆனால் இருக்கிறது, ஆனால் பார்க்க முடிவதில்லை. அப்போ பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு ஆதர்சம் தேவை, அதாவது ஒரு கண்ணாடி தேவை. அதுபோல அம்பாள் ஓங்கார ஸ்வரூபமாக வேதங்களினுடைய வேதவிதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிகி என்று வேதம் முழுவதுமாக வியாபித்திருக்கக்கூடிய வேதம் என்கின்ற ஆதர்சமாக அம்பாள் இருக்கிறாள். என்னை நான் பார்ப்பதற்கு உபனிஷத்துக்கள் என்கின்ற கண்ணாடியாக அம்பாள் இருந்து கொண்டிருக்கிறாள். அப்படி பிரதிபாசக சம்பந்தமுடைய கண்ணாடியாக அம்பாள் உபனிஷத்துக்கள் ரூபமாக வியாபித்துக் கொண்டிருக்கிறாள். அதனால உன்னை நீ அறியக்கூடிய ஒரே ஒரு பிரமாணம் உபனிஷத்து. அந்த உபனிஷத்து ஓங்கார பஞ்சர சுகி உபனிஷத் உத்தியான கேலி கலகன்யா என்று ஆகம விபூர்ண மயூரா என்று வேதங்கள் என்கின்ற அந்த வேதத்தினுடைய தாற்பயமாக விளங்கக்கூடிய உபனிஷத் என்கின்ற ஸ்வரூபமாக அம்பாள் வியாபித்துக் கொண்டிருக்கிறாள். அதனால வேத ஸ்வரூபிணி ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியாக அம்பாள் இருந்து கூடஸ்த ஈஸ்வரன் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய அத்துணையும் நமக்கு தெரிவிப்பவளாக தத் திருஷ்டுவா ததேவானு பிராபித்தது சத்தச்சாபவது நிருத்தஞ்சா நிலையனஞ்சா சத்தியஞ்ச அசத்தியஞ்ச சத்தியம் அபவது என்று அம்பாள் பிரதிபிம்பமாக இருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து அதற்குள்ளே நுழைந்து அந்த நுழைந்திருக்கக்கூடிய அத்தனைக்கு இருப்புத்தன்மையாக இருந்து அதை அறிவதற்கு வேதமாக இருந்து அதை அறியக்கூடிய வேதாந்த கருத்தாக இருந்து நமக்கு இந்த பிரபஞ்சத்தை காட்டி ஈஸ்வரனை காட்டி ஜீவனை காட்டி ஆத்மஸ்வரூபத்தையும் காட்டுகின்ற ஆதர்சமாக அம்பாள் விளங்கி கொண்டிருக்கிறார் என்று அற்புதமான ஒரு மந்திரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.